விஜய் அவர்களை தரைக்குறவாக விமர்சனம் பண்ணவர்களுக்கு, அசிங்கமாக பேசினவர்களுக்கு, அருவருப்பாக பேசினவர்களுக்கு ஒரு டேஷ் அடி மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்கள் அப்பா அடைஞ்சிருக்கான்னு சொல்கிறார். அவருக்கு 100% பொறுப்பு இருக்குன்னா எனக்கு 200% பொறுப்பு இருக்குன்றார். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதை ஜேசன் செஞ்சு இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு பையனா? அப்போ எந்த அளவுக்கு அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க அந்த பையனை. இனிமேல் விஜய் அவர்களுக்கு பையன் நான் இருக்கேன், அம்மா இருக்காங்கிறது தான் அவருடைய ஸ்பீச்சை நான் பார்க்குறேன். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள், இது பொதுமக்கள் மட்டும் வைக்கல, எதிர்கட்சியினர் வச்சாங்க, எல்லாருமே வச்சாங்க. உங்க பிள்ளைய முதல்ல ஒழுங்கா பார்த்துக்குங்க சார், உங்க குழந்தை குட்டிகளை ஒழுங்கா பார்த்துக்குங்க சார்ங்கிற விமர்சனம் பயங்கரமா இருந்தது. அது எதுக்குமே விஜய் அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ, முதல்ல அந்த இன்டர்வியூ எப்படி சார் பார்க்குறீங்க? பிரமாதமாக இருந்ததுங்க. அதாவது விஜய் அவர்களை தரைக்குறவாக விமர்சனம் பண்ணவர்களுக்கு, அசிங்கமாக பேசினவர்களுக்கு, அருவருப்பாக பேசினவர்களுக்கு ஒரு டேஷ் அடி மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெத்தி அடி. எங்கள் அப்பாவை பற்றி எங்களை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைங்கிறது மாதிரியான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஜேசன் மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச், ரொம்ப கேஷுவலாக அழகாக. எப்படி நாங்கள் விஜய் அவர்களை பத்திரிகைகள் இருக்கும்போது ஷூட்டிங்கில் எப்படி நம்ம பார்த்து பேச அந்த அனுபவம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்படியே அந்த ஒரு ஸ்டைல், அந்த மேனரிசம், பேசுறது, திரும்புறது, பார்க்குறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தளபதி மிஸ் பண்ணிட்டாரு, அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. இதோ குட்டி தளபதி வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே நான் பார்த்தேன். நான் அதை ஒரு அழகான ஒரு ஸ்பீச். ஹாலிவுட்டுக்கு வாய்ப்பு வந்தால் எங்கள் அப்பாவை தான் கூட்டி போய் படம் பண்ணுவேன்ற. இதோட என்னங்க வேணும் ஒரு மனுஷனுங்க? அப்பாவுக்கே பெருமை சேர்த்துருக்காருங்க. இந்த தங்கத்தில் வைரம் பதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஜய் அவர்கள் தங்கம்னா வைரமாக ஜேசன் நான் பார்க்குறேன். நான் அப்படி ஒரு விஷயத்தை நேற்று பேசி இதுக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுது. ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்கள் அப்பா அடைஞ்சிருக்கான்னு சொல்கிறார். அவருக்கு 100% பொறுப்பு இருக்குன்னா எனக்கு 200% பொறுப்பு இருக்குன்றார். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதை ஸோ சரியான அடி, சரியான பதில். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடியாக தான் நான் பார்க்குறேன். ஜேசன் விஜய் அவர்கள் பேசி ஒரு பேட்டி வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. அடி கிட்ட 40 லட்சம் பேருக்குங்க நேற்று நைட் பேசின போட்ட வீடியோ. இன்னைக்கு பேசின வீடியோ கிட்ட 10 லட்சம் மேலே கிராஸ் ஆக போகுது. இப்போ ஸோ 1 கோடிக்கு மேலே பார்க்க போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் விஜயை பிடிக்காதவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சங்கீதா பேட்டி கொடுத்துட்டாங்க, ஜேசன் பேட்டி கொடுத்துட்டாரு, அவங்க அப்பாவும் நார்மலாக கிழிச்சிருக்காரு ஜேசன். சங்கீதா அவர்கள் விஜயை கிழிச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போதான் சுயரூபம் தெரிய போதுலாம் பேசினவர்களுக்கு சரியான பதிலடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சங்கீதா அவர்கள் எந்த சேனலுக்கு பேட்டி கொடுக்கல, ஜேசனும் கொடுக்க கிடையாது. இது பிடிக்காதவர்கள் வேணும்னே பேசி தேர்தலுக்கு முன்பாக மக்கள் மத்தியில் இமேஜை குறைக்கிற கண்ணோட்டத்தோட பேசின ஒரு விஷயம். பட் இதில் எல்லாம் விஜய் அவர்கள் தாங்கிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் மேல் வச்ச நம்பிக்கை, அவர்களுக்கு கொடுத்த பதிலடி இது. ஏண்டா எல்லாம் விஜயவா பேசுறீங்க, நாங்கள் பேசுகிற பாரு சொல்லி சேலை காமிச்சு முதலமைச்சர் உட்கார வச்சாங்களா? யார் என்னமே தெரியாமல் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களுமே விஜயை பார்த்து 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 வயிற்றுச்சல் பிடிச்சி போயிருக்காங்க. ஸோ ஜேசன் விஜயுடைய நேற்று அந்த சிறப்பு நேர்காணல் உண்மையிலேயே சரியான நேரத்துக்கு சிறப்பாக வந்திருக்கு நான் பார்க்குறேன் சார். இன்னொரு விஷயம், நேற்று நான் சமூக வலைதளங்களில் நிறைய பார்க்க முடிந்தது. உங்க அப்பாவா அப்பான்னு சொல்றதை கேட்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா அப்பாவோட உறவு இல்லை, ஒட்டு இல்லை, எல்லாம் சொல்லும் போது அதுக்கான எதிர்கருத்தை ஒரு ரசிகராவோ ஒரு தொண்டராவோ நாங்க ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தோம். எல்லாத்தையுமே உழைச்சு விட்டீங்க, இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க சார். இது எப்படி? அதை தான் நான் சொல்றேன். நான் விஜயுடைய ரசிகர்கள் தளபதியை இப்படி கொண்டாடினாங்களோ, நீ குட்டி தளபதியை கொண்டாட போறாங்க. அவர் வாயால எங்க அப்பா இந்த இன்டர்வியூ பார்க்கணும்னு சொல்றாரு. பார்த்துருக்காரு விஜய் சாரு. பார்த்துட்டு ரொம்ப பெருமிதம் கொண்டது அந்த ஒரு தகவல் வரும் கதை. ஏன்னா இதை மற்றவர்கள் எதிர்பார்க்கல. ஜேசன் பேசும்போது பார்த்தா அப்பாவை பற்றியோ விஜய் பற்றியோ எந்த கேள்வி பதில் கடந்து போயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. இது இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லாமல் கடந்து போயிருந்தானா இந்நேரம் எவ்வளோ பெரிய விஷயமாக பரபரப்பாக
பேசப்பட்டிருப்பான் தெரியுமா உங்களுக்கு அதை? கண்டிப்பா. ஜேசன் சஞ்சய் உங்க அப்பாவை சொல்ல, விஜய் சொல்ல, பார் எப்படி இருக்கீங்கன்னு வேற மாதிரி மிஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கும் ஜேசன் ஒரு கடுகு கூட வந்து இடம் கொடுக்கல. இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும், என்று எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் கேட்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா சார், எங்க அப்பாவை பத்தியோ இதை பத்தியோ நீங்க கேட்க வேண்டாம் கேள்வி, என்னை பத்தி கேளுங்க, சிக்மா பத்தி மட்டும் கேளுங்கன்னு கேட்டு சொல்லியிருந்திருக்கலாம்ல அவரு. பட் இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நீ என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். அப்படிதான் நான் பார்க்குறேன், அதுதான் எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ. ஸோ ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு மகனாக விஜய் அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு இன்னைக்கு. பேர் சொல்ல ஒரு நம்ம ஊரில் என்ன சொல்லணும், பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்களே, அது என்ன சொல்லியிருக்காரு அப்பா. இதோட என்ன ஒரு வார்த்தை வேணும், விஜய் அவர்களே ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவோட புகழ் வெளிச்சம் என்னோட தனித்தன்மையை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அதே ஒரு பொறுப்புணர்வோட தான் எங்க அப்பாவும் இருக்காரு. நானா வந்து உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன், உனக்கு தேவைன்னா சொல்லு நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சிருக்காரு. ஏன்னா சமூக வலைதளங்கள் இருந்துச்சு, விஜய் வந்து நினைச்சா எவ்வளவு பெரிய ஹீரோவா லான்ச் பண்ணியிருக்கலாம், பெரிய படத்தை தயாரிக்க வச்சிருக்கலாம், பெத்த மகனையும் கண்டுக்க மாட்டேங்கிறாருங்கிற பொழுது இந்த ஒரு விளக்கத்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க அவரு வந்து தான் சுயமா அவருன்னு ஆசைப்பட்டார் ஜேசன். அப்படி பார்த்தோம்னா அவரே ஹீரோவை பண்ணி போன வருஷம் லான்ச் பண்ணியிருக்கலாமேங்க. இப்போதானே இந்த எலெக்ஷன் நடந்தது. அதை விஜய் அவர்கள் விரும்பலை, ஜேசனும் விரும்பலை. எப்படி விஜய் அவர்கள் வந்து அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய தனி திறமையில தான் முன்னுக்கு வந்தார். அதே மாதிரி தான் ஜேசன் சஞ்சயை வந்து சங்கர் கூப்பிடுறாரு, என்னுடைய பொண்ணும் உங்களுடைய பையனை வச்சு நான் காம்பினேஷன் படம் பண்ணுறேங்கிறார். அது விஜய் சொன்ன ஒரே வார்த்தை தான், இதை நான் முடிவு பண்ண வேண்டியதில்லை சங்கர் சார், ஜேசன் முடிவு பண்ணணும். நீங்கள் ஜேசன்கிட்ட கேட்டுங்க, ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு சொன்ன ஒரு விஷயம். அப்போ அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம்ல, ஏய் சங்கர் குப்ரா படம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? நீ தனித்துவமாக வரணும். 2 பேரும் வந்து போராடி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்கிறேன். மற்றவர்கள் பேசுறது மாதிரி இப்படி அப்படி இப்படி கத்திரிக்காய்க்கு கால் முச்சா அந்த கதையே கிடையாது இல்லை. ஸோ அவருடைய தனி முயற்சியில் வந்திருக்கார். அதுதான் 2 பேரும் மிக்ஸ் பண்ண வேணாம், அரசியல் வேற சினிமா வேற பிரிச்சாங்க. அப்பாவுக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் 200% பொறுப்பு இருக்குன்னா எனக்கு 300% பொறுப்பு இருக்குன்றார். அதை நாம் வந்து தக்க வச்சுக்கணுன்றார் இவர். அவருடைய பேருக்கும் புகழுக்கும் ஒரு சின்ன கடுகளோட கலங்க வர அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணும் இனிமேல் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருன்னா, அப்போ அவங்க அப்பா மேலே எந்த அளவுக்கு மரியாதை, ஒரு பாசம், ஒரு அன்பு வச்சிருக்காருங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா சார் சட்டமன்றத்துல முதற்கொண்டு இது விவாத பொருளாமனுச்சு. உங்க பையன் உங்களை செங்கல்பட்டு கோர்ட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்க மனைவி உங்க செங்கல்பட்டு கோர்ட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு முதல்ல குடும்பம் இருக்கா? இந்த மாதிரியான தனிநபர் தாக்குதல் விஜய் அவர்கள் மேல நிறைய நடந்தது. இது எல்லாத்துக்குமே தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காருங்கிற போது ஆப்போசிட் சைட்ல இருந்து பணத்தை தாக்கி பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா சார்? அதெல்லாம் வந்து கேர் பண்ணவே வேணாங்க. தாக்கி பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. எப்பவும் விஜய் சார் இந்த காலத்துக்கு விட்டு போவதில்ல. ஜேசன் அதே மாதிரி தான், செங்கல்பட்டில் தேடுறாங்கன்னு சொன்னார் இல்லையா, மனைவி பிள்ளைய எங்கேயும் இந்த பக்கத்தில் வந்து பேசிட்டு இருக்காரு. அதற்கெல்லாம் தான் பதிலாக நேற்று அவருடைய பேச்சு இருந்த நான் சொல்ல வரேன். நான் இதை நெத்தியடியான ஒரு பேச்சு. இனிமேல் யாராவது பேசுவாங்களா? உங்கள் மகனை தேடுன்னு சொல்லுவாங்களா? இங்கே தானே இருக்காரு, அப்பா பற்றி பேசியிருக்காருல்ல. இனி அடுத்து அந்த மாதிரி பேசுறதுனால ஜேசனுடைய பதில் வேற மாதிரி வரும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க அப்பாவை பேசுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ அதனால ஒரு அரசியல் ரீதியாக நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தவறு இல்லை. அது நியாயமான முறையில் தான் விமர்சனம் இருக்கணும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுக்குள்ளே பதிலாக தான் நேற்று ஜேசன் சஞ்சயுடைய அந்த ஸ்பீச் இருந்ததுன்னு சொல்ல வரேன். இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு படம் லான்ச் ஆக போறாரு, ஹீரோவா லான்ச் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெச் வினோத் அதே வாசியம் சொல்லியிருந்தாரு. நீங்க டைரக்ட் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்கு, உங்க அப்பா பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துலையும் பொறுப்புலையும் நீங்க இருக்கீங்க, நீங்க படம் பண்ணா நல்லா இருக்குங்கிறாரு. அவர் படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 2 கதை வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்ஷன் வரணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசை இப்போ நடந்துருச்சு. அடுத்து இதே லைக்காவே வந்து ஜேசனை ஹீரோ வச்சு படமும் ரெடியா இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து விஜய் சாருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தா பார்த்தீங்களா, அதை வந்து ஜேசன் சஞ்சய்க்கு இப்போ திருப்பலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவருடைய ரசிகர்கள் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருமே ஒரு குட்டி தளபதியை கொண்டாந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ சிக்மாவை எப்படி விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த கொண்டாட்டம் சிக்மா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அதை கொண்டாடுறது இப்போ ரெடி ஆகிட்டாங்க. பல இயக்குனர் வந்து ரெடியாக இருக்காங்க. ஜேசனும் நான் விரைவில் ஹீரோ பண்ண போகிற தகவல் அவரும் சொல்லிட்டார். இன்னொரு படம் டைரக்ட் பண்ணலாம் இல்லைன்னா, ஏன்னா இந்த
ஃபர்ஸ்ட் சிக்மாவை பொறுத்தவரை டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதை. பட் அது ஓகே, ப்ராக்டிக்கலாக அவர் திங்க் பண்ணுறார். இவருடைய மிகப்பெரிய வெற்றி எப்படி தர்றாங்க மக்கள்ங்கிறத பொறுத்து தான் டைரக்ஷனில் போகலாமா ஹீரோவாக போகலாமா. பட் அப்படியே ஹீரோ பண்ண கூட அவர் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அது சம்மந்தமாக தான் இந்த கனடாவில் படித்தார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் அது பரவலாக பேசப்பட்டுச்சு. அது மேக்கிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை அவர் சாதாரண அந்த லவ் படத்துக்குள்ளே போய் சிக்க விரும்பல, கதைக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் தான் விரும்புகிறார் அவர். ஸோ விரைவில் அவர் ஹீரோவாக பண்ண போகிறாரு. விஜய் அவர்கள் விட்டு போன இடத்தை யார் பிடிப்பான்னு சொல்கிறாங்களே, யாரும் பிடிக்க முடியாது. இவர் தான் போய் பிடிச்சி நிற்பார். ரசிகர்கள் தானாக கொண்டே உட்கார வச்சிருவாங்க. பல இயக்கங்கள் ரெடியாக இருக்காங்க. எனக்கு இன்னொரு தகவலும் வந்தது. விஜய் அவர்களுக்கு அட்லி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 70வது படம் அட்லி பண்ணணும் தகவல் இருந்துகிட்டே இருந்தது. இருந்ததா? இப்போ அல்லு அர்ஜுனா படம் முடிச்சுட்டு வந்த உடனேயே ஜேசனை வச்சு விஜய் அவர்களுக்கு உருவான கதையை அட்லி படம் பண்ணும்போது தகவல் வருது. இன்கேஸ் மீபடி வந்ததுன்னு என்ன உங்களுக்கு நிலைமை? வேற லெவல். அட்லி இயக்கத்தில் ஜேசன் நடிக்க பண்ணோம்னா நீங்கள் ஒரு பிகில் மெர்சல் தெரிய பார்த்தது மாதிரியான ஒரு அதை விட ஒரு பரமதமான ஒரு கமர்ஷியல் படத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்ல விரைவில் அவர் ஹீரோவை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே சார், இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி அடுத்து என்ன கேட்கப்படும்னா, அவருக்கு இவ்வளவு நாள் அவர் மேல வச்ச விமர்சனத்துக்குலாம் இந்த இன்டர்வியூல பதில் சொல்லிட்டாரு. ஆனா அவருமே ஒரு வார்த்தை சொல்ல, நானும் எங்க அப்பா மாதிரி கொஞ்சம் சைலண்டான ஆள் தான், நானும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு. ஆனா விஜய் சாரை விட பெட்டரா பேசுறாரு சார் இன்டர்வியூல. பயங்கர இல்லைங்க, அவர் எப்போ சைலண்ட். அவர் ரொம்ப விஜய் சார் ரொம்ப பேச மாட்டார். அவரோட பழங்களுக்கு தான் தெரியும். நம்ம பழகினால எனக்கு தெரியும். நான் சொல்ல வரேன். அதனால ஷூட்டிங்ல எப்படி நான் விஜய் சாரை பார்த்தோன்னோ ஜேசன் இதை பார்த்தோன்னு இப்பதான் சொன்னேன். முந்தைய கேள்வி பதில் சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபார்மேட்லேயே தான் இருக்கார். அவர் எப்படி சைலண்டா இருப்பாரோ, நின்று நிதானம் பேசுவாரோ, அதை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அவர் ஃப்ரீயா பேசுறாரு. பட் அவர் பிளட் தான் அந்த ஒரு சாயல் சிம்டம்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால விஜய் அவர்களை விட ஒரு படி அதிகமாக எல்லாமே ஸ்பீடா வருவார் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இதை கேட்கும்போது தான் இன்னொரு கேள்வியும் வருது. என்னன்னா சார், இப்போ பெரிய ஹீரோ டாப்ல உச்சத்துல இருக்காங்க, நான் சொல்றதை கேளுப்பா, நீ இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய லெஜண்ட்ஸோட பசங்கள்லாம் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாரதிராஜோட பையன் மனோஜ் பாரதிராஜா, அவர் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இல்லை நீ நடிகனாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணாங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஸ்டார்டம்ல இருக்க விஜய், உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணும் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை கொடுக்குறாருல, இதை எப்படி பாக்குறீங்க? அதான் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அதாவது தோலுக்கு மேல வளர்ந்துட்டா தோலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் ஜேசன் அவர் பாக்குறாரு. ஸோ உனக்கு எதுல விருப்பம் அதை நீ தேர்ந்தெடுத்துக்க. அதுதான் ஜேசன் சொல்றதுங்க. அப்பாட்ட கேட்டேன், உன் சாய்ஸ் சொல்லிட்டாரு. அம்மா கிட்டையும் கேட்டேன், உன் விருப்பம். ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க நினைச்சு நீ படிச்சுட்ட, அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட்டுமோ நீ டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் சிஸ்டர் தீவா அதுதான் சொன்னாங்க, நண்பர்ல தான் சொன்னாங்க. அதில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க போட்டு டைட் பண்ணின்னு வச்சிங்களேன், அவர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போலான் இருக்கும்போது இதுக்குள்ள நீ போகணும்னா அது எந்த வேலையுமே முடியாது. இதுவும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அங்கே ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைக்காம போயிடும். அதனால விஜய் அவர்கள் சொன்னது, ஓன் சாய்ஸ், நீ முடிவு பண்ணிக்க. ஆக்ட் பண்ணுமா பண்ணு, டைரக்ட் பண்ணுமா பண்ணு, இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுமா நீ பண்ணிக்கோ, உன் விருப்பம். இப்போ தேர்ந்தெடுத்தது நான் டெக்னிக்கலாக டைரக்டராக பண்ண தான் விருப்பப்பட்டேன். இல்லைன்னா ஒரு ஹீரோவாக இருக்கலாங்க. பிரேமம் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் படம். அந்த படம் டைரக்டர் ஒரு கதை பண்ணி வச்சுட்டு ஜேசன்ட்ட கதையை சொல்லியிருக்காரு, அடுத்த படம் பண்ணலான்ட்டு. அவருக்கு இந்தியா லெவலில் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அது வேணான்னு சொன்னார் அவர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படி. ஸோ அதனால இவர் ஜேசனுக்கு விருப்பத்துக்கு அவங்க அப்பா அம்மா விட்டாங்க. அழகாக ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குனாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ட்ட இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கன்னா அவர் போனதே. கதையை கேட்டோன்னா பிடிச்சது. இப்போ எங்கள் பேனர் உருவானதுக்கே உங்கள் அப்பா தான் காரணம். எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்தாங்க, படம் பண்ண முடியாமல் நிறைய எதிர்ப்பு குரல்லாம் வந்துச்சு. நீ அங்கேருந்து வந்தவன், நீ இங்கேருந்து வந்தவன், உனக்கு என்ன இங்கே வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் உங்கள் அப்பா தான் தைரியமாக ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. கத்தின்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அவருடைய பையன் உனக்கு நாங்கள் லைஃப் தரம் யார் தரப்போகிறோம்? நம்ம அவர் நினச்சிருந்தானே விஜய் படம் கொடுத்தோ, இல்லை அவர்கிட்ட அவங்க அப்பா அம்மா சொத்துல படம் கொடுத்தாங்கன்னு தாத்தா பாட்டி கொடுத்தா கூட படம் பண்ணிட்டு போயிருப்பான் ஈஸியாக. அது அவருடைய நோக்கமே இல்லை. ஜேசை தன்னுடைய முயற்சியில வரணும். அதுதான் அந்த பெருமை அப்பா அம்மாவுக்கு நான் டெலிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதான் லைக்கா ஃபில்லப் பண்ணாங்க. ஸோ லைக்காவே ஹீரோ அறிமுகப்படுத்தா இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ஃபைனலாக ஒரு கேள்வி என்னன்னா சார், சமீபத்தில் ஒரு எம்எல்ஏவோட பையன் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு முதலமைச்சரை பார்த்து. இன்னைக்கு சேஷன் சஞ்சய் அவர் கொடுத்த இன்டர்வியூ ரெண்டையும் எடுத்து போட்டு இதில் எது மெச்சூரிட்டியான ஸ்பீச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்த்து? இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சுருக்கமாக நம்ம பதில் அதில் தான். நீங்கள் அதையும் கேட்டிருப்பீங்க, இங்கே ஜேசன் சஞ்சய் பேசுனதையும் கேட்டிருப்பீங்க. இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜேசன் சஞ்சய் இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு பையனா, அப்போ எந்த அளவுக்கு அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க அந்த பையனை. யாரையாவது ஒரு சின்ன டாக்டர் அளவுக்கு பேச பார்த்தீங்களா நீங்கள் இன்டர்வியூவில்? அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு.
அந்த பையன் ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாரு, அதை விட்டுறலாம். பட் இங்கே ஜேசன் பேசுறதா நம்ம பார்க்குறோம். நம்ம அது இது எல்லாத்துக்குமே நான் சொன்னேன் இல்லையா, நெத்தி அடியா ஒரு பதில் பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் பிடித்த 5 படங்களை கேட்குறாங்க, டிடி கேட்குறா. அப்படி 5 படம் லிஸ்டாக போடுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஆரண்ய காண்டம் சொல்றாரு, சூப்பர் படம், நல்ல பாருங்க, பிரைன் டெக்னிக்கலா பேசும்போது. அடுத்து ஜிகர் தண்டா பார்ட் 1, அது ரஜினி சாருக்கா உருவாக்கின கதை, யார் கார்த்தி சுப்ராஜ் மிஸ் ஆனதுனால தான் அவர் பண்ணாரு. ஸோ பாபி பண்ணாரு. 3வது படம் என்ன சொல், துப்பாக்கி போறாரு. அவரோட அப்பா 3வது படத்துக்கு தான் போறாரு பாருங்க, என்ன மெச்சூரிட்டி பாருங்க. அதை எடுத்து அப்பா சொல்லிட்டு போலாம்ல அவரு. பட் 3வது படத்து துப்பாக்கி தான் ஒரு கிளாஸ் படமாச்சு. விஜய் அவருடைய கேரியர் த பெஸ்ட் பிலிமா போய் மாறிச்சு உங்களுக்கு அதை. ஸோ அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல். 4வதா ரஜினி சார் படம் ஜானி படத்தை சொல்றாரு. மகேந்திரன் சாருடைய மேக்கிங், அந்த விஷுவலேஷன்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல். ரஜினி சாரே வேற ஒரு டோன்ல காமிச்ச படம் அது. அப்போனா இங்க ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் உள்ள பாண்டிங் என்னங்கிறத ஜெயசூரி அதையும் உடைச்சிருக்காரு. இப்போ இங்க ரசிகர்கள் மோதிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஜெயசூரி சொல்ற பார்க்கும்போது, ரஜினி சார் இந்த அளவுக்கு பிடிச்ச தானே சொல்றாரு படத்தை. அப்படி இல்லைன்னு நான் தவிர்த்துட்டு போயிருக்கலாம். இன்னொன்று அவர் சொல்ற படங்கள் எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். 4வது 5வது கேவிஎன் படம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆரண்ய காண்டம் சொல்றாரு, ஜிகர் தண்டா சொல்றாங்க, துப்பாக்கி சொல்றா, அப்படி ஜானி சொல்றா, அப்படி மகேந்திரன் சாரோட. அடுத்து கேவிஆனந்த் படத்தோட அயன் படத்தை சொல்றாரு. பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். அப்போ அவர் மனசோட கமர்ஷியல் ஓடிக்கிட்டே இருக்காது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் படம் போட்டால் 2 மடங்கு எடுத்து தரணும், அப்படியே அந்த ஒரு தாட்ஸ். ஸோ இங்கே தன்னோட அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் ரஜினி சாரை பற்றியும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையனாக விஜய் அவர்கள் சங்கீதர்கள் வளர்த்து வச்சிருக்காங்கிறதா இங்கே பார்க்க முடியுது. அதை ஸோ அதில் சிறப்பான ஒரு நேர்காணலாக எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிற அளவுக்காக இனிமேல் விஜய் அவர்களுக்கு பையன் நான் இருக்கேன், அம்மா இருக்காங்கங்கிறது தான் அவருடைய ஸ்பீச்சை நான் பார்க்குறேன். இனிமேல் உன் பையனை தேடுறாங்க, பொண்டாட்டி தேடுறாங்கன்ற அளவுக்குலாம் இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க. பேசாத அளவுக்கு இந்த பதில் இருக்கு. ஓகே சார், எனக்கு ஃபைனலாக இப்போ நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. விஜய் மாதிரியே விஜய் பையனும் எல்லா இடத்துலையும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம எங்கே நம்மளோட வேலை மூலியமாக ரியாக்ட் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி அவரை பற்றின அத்தனை விமர்சனம் வந்தது. அவரோட பட ப்ரொமோஷனில் இது எதுவுமே இல்லைங்கிறத இன்டைரக்டாக உடைச்சிருக்காருல்ல, இந்த மெச்சூரிட்டி. அதுதான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசிருக்கலாம்ல. விஜயை பிடிக்காத எத்தனை பேருக்கு நம்ம சொன்னாங்க. விஜய் ஜெயசன் செஞ்ச ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டாரு, அப்பாவை திட்டி கண்ணாபுரான்னு கொடுத்துருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி வரும் பாருங்க, நீங்கள் சங்கீதா பேட்டி கொடுத்துட்டாங்க ஒரு சேனலில், தாறுமாறாக விஜய் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க, நீங்கள் பாருங்க அப்படிலாம் பிடிக்காதவர்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன், சங்கீதா அவர்கள் பேட்டியும் கொடுக்கல, ஜேசனுக்கு கொடுக்க கிடையாது. விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு பொய்யான விஷயத்தை பேசிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் யாருமே பேசவே கிடையாது, பேட்டி கொடுக்க கிடையாதுன்னு சொன்னேன். அது நிஜமாயிருக்கு. பட் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் மாதிரியே கிட்டத்தட்ட அவரை விட 1% அதிகமாகவே பொறுமையாக டீல் பண்ணுறாரு, யோசிக்கிறார், சிந்திக்கிறார். அப்படியே இவ்வளோ விமர்சனங்கள் விஜய் அவர்களை எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க தேர்தலுக்கு முன்பாக. அது நினச்சிருந்தாருன்னா ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கலாம் அவரை. ஆனால் அது விரும்பலை. இங்கே தான் தன் அப்பாவை பேரை ஸ்ட்ராங்காக அப்படி பேஸ்மெண்ட் போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.